என்னை இந்த கொம்பு தேனி நல்லாவே என்னை கடிச்சிருச்சு. நெத்தியில சைடுல என்னை நல்லாவே கடிச்சிருக்குது. அதோட ஆணி அங்க இருக்குங்க, அதை புடுங்கணும். அதை புடுங்கல அப்படின்னா பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி உங்களே தேனி கடிச்சது அப்படின்னா அந்த முள்ளை புடுங்கிட்டு நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. இப்போ நான் எனக்கு ஏற்கனவே கடிச்சு அதிகமான முறையில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால நான் இப்போ எதுவுமே பண்ண போறதில்ல. அவ்வளவுதான், கொஞ்சம் நேரம் வீங்கி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே சரியா போயிடும். அடுத்ததான் எனக்கு கையில ஒரு முள்ளு ஒன்று ஏறிடுச்சு. அந்த முள்ளை நான் எடுத்துட்டேன். இதனால் வரைக்கும் எனக்கு கையில முள்ளு ஏறினதே இல்லை. வலி பயங்கரமா வலி வலிக்குது. அந்த மோதிர வரலும் சுண்டு வரலும் என்னால மடக்க கூட முடியல. அவ்வளவு தூரம் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. நான் அகத்திக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வலி பயங்கரமா இருக்குடா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லும் போது தான் அவன் இருந்துகிட்டு எலுக்கிராம் பால் வைங்க சரியா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. வலி ஓரளவுக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னா. சரி வைடா அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு எலுக்கிரம் செடி இருந்துச்சு. அந்த பாலை எடுத்து முள்ளு பட்ட இடத்துல வச்சான். ஓரளவுக்கு பெயின் கம்மியா இருந்துச்சு. என்னதான் நான் இந்த மாதிரி எலுக்கிராம் பால் வச்சாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டீட்டியும் ஒரு பெயின் கில்லரும் போட்டு தான் ஆகணும். ஏன்னா விஷமுள்ளு வேற.